இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் நம்மளோட போஸ்ட்டுக்கு எஸ்இஓ கீவேர்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். அதாவது வந்து ஐபிஎல்லை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். இந்த போஸ்ட்டுக்கு வந்து கீவேர்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண தான் ஆர்கானிக் வியூ உங்களுக்கு அதிகப்படியாக வரும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம எஸ்இஓ கீவேர்டு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை எழுதி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களோட போஸ்ட் முதல்ல உங்களோட போஸ்ட்லாம் கம்ப்ளீட்டாக எழுதிட்டீங்களான்னு பார்த்துங்க. கம்ப்ளீட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னு பார்த்துங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொடுத்து இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் கடைசி என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த டைட்டில் அதாவது ஐபிஎல் இருக்குங்களா, இந்த டைட்டிலை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஐபிஎல்லை காப்பி பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கலாம். இல்லை இந்த டைட்டில் ஃபுல்லாக காப்பி பண்ணுறாலும் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் இந்த நேமை மட்டும் வேணாலும் காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிக்கலாம். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கில் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் இருக்கட்டும், இல்லாட்டி வேறு எதில் இருந்தாலும் சரி, ஒரு பிளாகரோட சப்டோமன் யூஆர்எல் தான் இது. பெஸ்ட் எஸ்இஓ டூல்ஸ் 360 blogspot.com இந்த சைட்டுக்கு போயிருங்க. சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்ஸு கீவேர்ட் சர்ச் அப்படின்னு இந்த டூலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணதை, அதாவது இந்த இடத்துல டைட்டில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. நான் காப்பி பண்ணி போட்டுறேன். ஏன் நான் அதை காப்பி பண்ணி இதை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னென்ன தேடுறாங்க, இது யூனிவர்சிட்டிகிட்டே இருக்கட்டும், இந்தியாவுக்கு கூட தேர்ந்தெடுக்கணும், இது அப்படியே இருக்கட்டும், டிஃபால்ட் இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நமக்கு அனைத்து ரேங்கிங் உள்ளது மாதிரி தான் நம்ம தேடணும். சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 செகண்டுக்குள்ளே ஒரு 5 செகண்டு 10 செகண்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கீவேர்ட்ஸ் வரும். இதில் உங்களுக்கு தேவைங்கிறத கீவேர்டாக காப்பி பண்ணுங்கள். அதாவது வால்யூம் வந்து சிபிசி எவ்வளோ இருக்கணும் கூட நமக்கு தேவையில்லை. நீங்கள் சிபிசிலாம் கொஞ்சம் 30லேருந்து 0% 1லேருந்து நிறையா சிபிசி உள்ள கீவேர்ட்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1-2 கீவேர்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறையா கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த சர்ச் வால்யூம் வந்து 200 இருக்க மாதிரி பார்த்துங்க. அல்லது மேபி உங்களுக்கு 100க்கு மேலே இருந்தால் பெஸ்ட்டு தான். அதுவுமே பெஸ்ட்டு தான். என்னை பொறுத்தளவு என் தனிப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேலே உள்ளதை காப்பி பண்ணிக்கலாம். என்னோடய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இதெல்லாம் காப்பி பண்ணிங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டுருங்க. அதாவது ஒரு கீவேர்ட்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். நோட் பேடை உங்களதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் எதை வேணால் நான் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இதுக்கு எஸ்இஓ கோர்ஸ் தான் போயிருக்குன்னு அவசியம் இல்லை. படிக்காதவங்க கூட நம்ம வீடியோ பார்த்தா பிளாகர் வெப்சைட்டு தாராளமாக ரன் பண்ணலாம். பிளாகர் வேர்ட்பிரஸ் இதெல்லாம் தாராளமாக ரன் பண்ணலாம். நம்ம அங்கே காப்பி பண்ண கீவேர்டு வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு கீவேர்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன புள்ளினா இந்த சாய்வாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இது ஏன் நான் அந்த சின்ன புள்ளி அப்படிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இப்படி சொன்னால் தான் புரியுது. அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் நிறைய பேர்த்தோட பேசினதுனால இந்த சின்ன புள்ளிங்கிறத சொல்கிறேன். ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க, இல்லாட்டி அந்த சின்ன புள்ளி மட்டும் விட்டுருங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு எந்தெந்த கீவேர்ட்ஸ் வேணுமோ அந்தந்த கீவேர்டெலாம் மறுபடியும் இது மாதிரி காப்பி பண்ணி எடுத்துருவாங்க. நான் எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கீவேர்ட்ஸை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை கீவேர்ட்ஸ் தேவையோ அத்தனை கீவேர்ட்ஸையும் காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த சின்ன புள்ளி சின்ன மத்தியா கமாக்குறி அந்த இடத்துக்கு பக்கத்தில் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா உங்களுக்கு எத்தனை கீவேர்ட்ஸ் வேணுமோ, கொஞ்சம் தான் 1 2 3 இல்லை, நிறையா கீவேர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. நானும் நிறையா கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நானும் நிறையா கீவேர்ட்ஸை கொண்டு வந்து வச்சிட்டேன். ஏதோ சின்னதாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ நிறையா கீவேர்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதை அப்படியே இந்த கீவேர்டை அப்படியே காப்பி பண்ணுங்கள். நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சிருந்த கீவேர்டை அப்படியே
காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் சி. இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துடுங்க. மறுபடியும் அந்த பெஸ்ட்டு எஸ்இஓ டூல்ஸ் 360 இந்த இடத்துக்கு, இந்த டொமைனுக்கு வந்துடுங்க. அதை நம்ம கீவேர்டு எடுத்தோம்ல, இதே வெப்சைட்டுக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இல்லாட்டி பெஸ்ட்டு எஸ்இஓ டூல்ஸ் 360 blogspot.com அந்த இடத்துக்கு வந்துடுங்க. நான் ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். மறுபடியும் இந்த இடத்துல மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அந்த கீவேர்ட்ஸில் அத்தனையுமே காப்பி பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல மெட்டா டேக் ஜென்ரேட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் நினைக்காதீங்க. நம்ம முன்னாடியே சொன்ன போல தான், ஒரு தெரியாதவங்க கூட நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மெட்டா டேக் ஜென்ரேட் பண்ண போகிற கிடையாது, நீங்கள் கீவேர்ட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த கீவேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் அங்கே கீவேர்டெல்லாம் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கீவேர்டெல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இதெல்லாம் எதுவுமே நீங்கள் டீ கொடுக்க வேணாம். கிரியேட் மெட்டா டேக் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். கீழே இருக்குது பாருங்கள், மெட்டா நேம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கண்டென்ட்டு. இதை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. எவ்வளோ தூரம் அந்த கீவேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கீவேர்ட் மட்டும் தான் தேவை, அதனால் நம்ம கீவேர்டை மட்டும்தான் காப்பி பண்ணணும். வேறு எதுவும் நம்ம தேவையில்லை. அதனால் அந்த கீவேர்ட்ஸை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். இந்த கீழே 2 ஆப்ஷன் இருக்கும், அதான் நேமு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிடுங்க. இதெல்லாம் அனைத்துமே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு எந்த போஸ்ட்டில் நீங்கள் கீவேர்டு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நான் இந்த போஸ்ட்டு தான் வந்து கீவேர்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த போஸ்ட்டில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க். இந்த பென்சில் மார்க் கிளிச்சிட்டிங்கன்னா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு HTML வியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிரும். போஸ்ட்டு போனால் இந்த மாதிரி கோடிங் மாதிரி வந்துடும். HTML வியூக்கு எல்லாம் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டில் அந்த மேலே டாப்பில் உள்ள ஃபஸ்ட்டில் எடுத்து வந்துடுங்க. அந்த இடத்துல வந்து என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டபுள் என்ட்ரு பட்டன் கூட கொடுக்கலாம், இன்னும் இல்லை. மறுபடியும் அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் வச்சு தட்டினா பார்த்தீங்களா, ஸ்பேஸ் வச்சு பாருங்கள், அந்த இடத்துக்கு மேலே வந்துடுங்க. வந்து அங்கே நீங்கள் காப்பி பண்ண கீவேர்ட்ஸ் அனைத்துமே இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இதுலேருந்து இது வரலுமா கீவேர்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டோட கீவேர்ட்ஸ். இப்போ இந்த நேம்லலாம் அவங்க தேடினாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம போஸ்ட் வந்து ஷோ ஆகும். இது தமிழில் கொடுக்குறனாலும் தமிழ்லேயும் கொடுக்கலாம், இங்கிலீஷில் கொடுக்குறனாலும் இங்கிலீஷில் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் தமிழில் இதை கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்ட்டோட டைட்டிலே காப்பி பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் டாப்லேயே கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை கீவேர்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல கொடுத்துருக்கோம், அதனால் வந்து மறுபடியும் அது மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நிறையா நம்ம கீவேர்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் எது வரலாம் கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கீவேர்டு தான். இந்த போஸ்ட்டுக்கு உண்டான கீவேர்ட்ஸ் இந்த உண்டான கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அப்டேட் கொடுத்துருங்க. அதாவது இந்த பட்டனை கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இது வந்து வெளியில் போஸ்ட்டுக்கு வெளியில் ஷோ ஆகாது. பார்த்தீங்கன்னா கம்பஸ் வியூ கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த ஒரு கீவேர்ட்ஸுமே நமக்கு இந்த இடத்துல காமிக்காது. இப்போ நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு போஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கு கீவேர்டும் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். ஏன்னா கீவேர்டெலாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்ண கீவேர்டில் யார் யார் தேடுறாங்க கூகுளில் அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும், போஸ்ட்டு ரீச் ஆகும். முதல்ல ஒரு போஸ்ட்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் நீங்கள் குவாலிட்டியாக வைக்கணும். முதல்ல பிக்சர் குவாலிட்டி வைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா பிக்சர் குவாலிட்டியாக வச்சாவே போதும், தேடுறவங்க கண்டிப்பாக அதை விசிட் பண்ணி பார்ப்பாங்க. விசிட் பண்ணால் நமக்கு தான் ஒரு வியூஸ் கிடைக்கும், ஆர்கானிக் வியூவாக கிடைக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.